ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணி, 10:45 மணி ஆச்சு. 10:45 மணி ஆகி என்ன அப்படியே உட்காந்துருக்கேன் அப்படின்னு யோசிப்பீங்க. நான் கிளம்புனது 8 மணிக்கே கிளம்பிட்டேன். பேக்கில் ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு, என்னென்ன தேவை எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்பியாச்சு. சரி, என் தங்கச்சி தான் அந்த ஆட்டோ புக் பண்ணுவாள். நான் சேர் ஆட்டோவில் போய் போகலாம். ஆனால் ஆரப்பாளையத்துக்கு மேக்ஸிமம் சேர் ஆட்டோ வராது. ஆரப்பாளையம் மாட்டுத்தாவணிக்கு பெரியாருக்கு நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டோ இருக்குது. இத்தனை ஆட்டோ ஏறி நான் தாராபுரம் போகிறதுக்குள்ளே நான் தரமட்டமாகி போயிடுவேன். என் உடம்பு எனக்கு தெரியும். 2வது பீரியட் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இந்ததோட போய் 2 நாள் சாப்பிடலை. சாப்பிடாம வெறும் வயிற்றுலேயே குடிச்சு என்னை எல்லாருமே பாருங்க எப்படி இருப்பேன் நான். என் தங்கச்சியை நேத்தே சொன்னாளுங்க. சரியா, இங்கே பாருங்க, என் வயிறு இப்படி இருக்க வயிறா எப்படி இருக்கேன்னு பார்த்தீங்களா? தெரியுதா? இவ்வளோ 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 நீங்கள் என்னமோ இங்கிலீஷில் சொல்லுங்க, இந்த மாதிரி இப்படிலாம் என் ஃபிட்டாலாம் என்னது இருக்காது. அப்படியே எப்படி ஒடுங்கி போய் ஒட்டி போய் என் வயிறு இருக்குன்னு பார்த்தீங்களா? ஏன்னா சாப்பிடலை. என் சோதனையா என் வேதனையாக தெரியல. நான் எப்பெல்லாம் தனியாக இருந்து சரக்கு அடிக்கணும் அப்போல்லாம் என் தோழி எங்கேயாவது போயிடுவான். இல்லைனா கூட ஒரு டப்பாவில் சோறு போட்டு கொடுப்பா. ஆர்டர் போடலான்னு பார்த்தா ஆர்டர் போடலான்னு என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறேன், ஆஸ்பத்திரியில் இருக்கேங்கிறா. பாவம், அவளுக்கு கிடைக்கிறதே வாரத்தில் ஒரு நாள் லீவு. அவளையும் பிடிச்சி திட்டி சண்டை போட்டு, ஏன்னா அவளுக்கு ஆஃபீஸ் வேலை 7 நாள் 6 நாள் வேலை. ஒரு நாள் தான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறது, மாத்திரை வாங்குறது. அவள் அம்மா ஒரு சுகர் பேஷண்ட், அவங்களுக்கு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மாத்திரை. அதுக்கப்புறம் இவளுக்கு ஆஃபீஸில் இருந்து திடீர்னு வேலை வரும், திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, தூங்கணும், வீடு சுத்தம் பண்ணணும். அவங்க அம்மா முடியாதவங்கனால கூட மாட இவ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். அப்படிங்கும்போது வேறு எங்கே போய் திட்டுறதுன்னு தெரில. நான் கேட்குறேங்க, இப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டு காலையிலேருந்துங்க போகக்கூடாமல் என்னென்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? உனக்கெல்லாம் ஈவு இறக்கம் இல்லையா? வீடியோ போட்டதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் 2 நாள் சாப்பிடலை, எனக்கு ஒரே ஏப்பமாக வருது. நைட்டு கீழே படுக்க வச்சிட்டேன். என் பக்கத்தில் பட்டுத்தினா உனக்கு வெள்ளக்கமாறு பிரிஞ்சு போயிடும். இனிமேல் என் பக்கத்தில் நீ படுக்கவே கூடாது, நீ தொட்டு பேசக்கூடாது. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் வீட்டை விட்டு போகிறேனா போகிறது இல்லையாங்கிறத நான் இது பண்ணிக்கிறேன். ஆனால் நீ என் பக்கத்தில் படுக்கக்கூடாதுன்னு சத்தியமாக முருகன் மேலே ஆணையா கீழே தான் படுக்க வச்சேன். நீ என்னை தொடவே கூடாது, உன் மூச்சு காற்று கூட என் மேலே வீசக்கூடாது, சரியா அப்படின்ட்டேன். அடுத்து இந்த வண்டியில் தான் நான் கூட்டிகிட்டு போனேன். இந்த வண்டியே எனக்கு வேணாம், எனக்கு புது வண்டி எடுத்தே ஆகணும். 1 வாரத்துக்குள்ளே எனக்கு வண்டி வந்தாகணும். அந்த வண்டியை நீ தொடவே கூடாது. ஏன்னா இந்த வண்டி வேலை பார்த்து அந்த வண்டியை நான் தான் வச்சுக்கிறதாக இருந்துச்சு. வேலை பார்த்து நீயே வச்சுக்க. இந்த வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் விட்டு நல்லா கழுவி பினாயில் ஊற்றி பீச்சிங் பவுடர் போட்டு மாட்டு கோமயத்தையும் பிடிச்சி நல்லா தெளித்து ஐயரை கொண்டு ஒரு புண்ணியாசனம் பண்ணி கூட அடுத்து நான் அந்த வண்டியை ஓட்டிக்கிறேன் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் அந்த வண்டி ஒன்றும் ஒர்க் ஆகலை. இந்த வண்டியை இவனே ஓட்டுறேன். சரி, எனக்கு புது வண்டி. எனக்கு வந்து இப்போ சிபில் வந்து ஏறிடுச்சு. ஏன்னா அந்த நகையை வச்சு நான் கட்டிக்கிட்டு இருக்கனால சிபில் ஏறிடுச்சு. எனக்கு லோன் கேட்டால் கூட கொடுப்பாங்க. என்ன அதில் ஒரு பிரச்சனைனா, நான் மதுரையோட ஐடி ப்ரூஃபே எனக்கு மாற்ற முடியலை. இன்ன வரைக்கும் மாற்ற முடியலை. திருப்பூர் ஐடி ப்ரூஃப் தான் இருக்குது. இப்போ திருப்பூரில் போனால் எனக்கு உடனே வண்டி ரெடி. உடனே 1 மணி நேரத்தில் டாக்குமெண்ட் எல்லாம் போட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வந்தாலும் அங்கேருந்தே டெலிவரி பண்ணி கூட இங்கே கொண்டு இது பண்ணிக்கலாம். சரி, மதுரையில் ஏதாவது ஒன்று வாங்கிடுவோம், நமக்கு இந்த சிபில் ஏறட்டும். ஏன்னா எல்லாமே ஸ்டாப் ஆகி போய் 4 வருஷமாக எதுவுமே எடுக்க முடியாமல் கிடக்கு. அப்படிங்கிறனால நான் வந்து அநேகமாக இவனையே புது வண்டி எடுக்க சொல்லுவேன். இல்லையா, நானே இன்றைக்கி லோன்காரவங்க போய் பேசி எனக்கு புது வண்டி எடுக்கணும், என் பேரில் ஒரு வண்டி போட்டு கொடுங்கன்னா கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவாங்க. சரியா, எடுத்துகிட்டு என் வண்டியை நான் யாரையுமே தொட விட மாட்டேன். இதை ஏன் நான் சொல்ல வரேனாங்க, நல்லா ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கீங்க, திடீர்னு அந்த குடும்பம் அப்படியே பிரிஞ்சு போகும்போது அவங்களால அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. புரியுறவங்களுக்கு புரியும் நான் பேசுகிறேன். அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, நீ மட்டும் யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லைன்னு ஒரு டிபி வியாதியோட சாகுற மாதிரி வந்தேன். நான் அவன் வேணாம்னு சொல்லி நான் வாழ்ந்தேன். இதே நீ பண்ணுற இந்த விஷயத்தை பாலா பாவம் தானே. இந்தா நேற்றெல்லாம் கூட இந்த என் நம்பரில் பிளாக்கு, 317 பிளாக்கு, அவன் நம்பரில் பிளாக்கு, பப்ளிக் நம்பருக்கு அடித்து தள்ளியிருக்கான். நான் யதார்த்தமாக எடுத்து பார்க்குறேன் அவன் நம்பர். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், அவனுக்கு இது இப்படி இருக்கான்ல. சரி, நான் நினச்சிட்டு தான் நேற்று அவன் வந்தேன். அழகாக 1000 2000 போட்டு பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போடான்னு நான் சொல்லியிருக்கலாம்ல. நான் ஏன் சொல்லலை? ஏன்னா என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன். குடிச்சு விட்டு பிள்ளைகளே கெட்டாத பேச நேற்றே சொல்லிட்டாங்க. அம்மா தேவையில்லாமல் வந்து எங்களுக்கு சித்தி பீஸ் கட்டுறது காசு கொடுக்குறது சொல்லாதம்மா. சித்தி நம்பரை கேட்டு ஒரே டார்ச்சலு. குர்ரா, ஏதோ ஒரு மஞ்சுன்னு ஒரு பிள்ளை இருக்காம்ல, அந்த பிள்ளை தான் அம்மாவுக்கு வரவு செலவு எல்லாமே பார்க்குமாம்ல, உங்களுக்கு போட்டு விடுமாம்ல. நீ ஏமா போய் சொன்னேன்னா? இல்லைடா, தம்பி காசு கேட்டுக்கிட்டே அனுத்துறேன், இப்போ தான் வந்து கொடுத்தேன், திருப்பி கேட்குறானோன்னா இல்லை போட வரேன். அவன் போய் செருப்பு வாங்கி கொடுத்தானா? 2 நாள் கூட ஆகலை, எனக்கிட்ட ஃபோன் பண்ணி செருப்பு வாங்க கொடுக்குறேன். திருப்பி பார்த்தா வாங்கி திங்க கொடுக்குறேன். 12வது படிக்கிற பையில மாதத்துக்கு 500 ரூபா தான் செலவு கேட்குறேன். அதுவும் பறிச்சா போய்கிட்டு இருக்க பையன். முந்தா நாள் மயக்கமாக வருமேன்னு சொன்னனால ஒரு குளுக்கோஸு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கடா, பேனா பென்சில் வாங்கி வச்சுக்கடா, காசு இல்லைன்னு எதுவும் ஃபீல் பண்ணாதான்னு ஒரு 500 ரூபா போட்டுவிட்டு அதை பத்திரமா வச்சிருப்பேன் போல இருக்கு. ஏன்னா இப்போ அந்த காசை வச்சு தான் ஊருக்கு வரைக்கும் வருவேன். நான் ஏதோ திங்கக்கிழமையோட பரிசை முடியுதான். இப்போ ஃபோன் பண்ணேன், ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி என்னடா ஏதுடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அம்மா நீ வந்தாலும் பார்க்க முடியாது, 6 மணி வரைக்கும் எங்களுக்கு, 7:30 மணி வரைக்கும் எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குது. எதுக்குள்ளே ஹாஸ்டலுக்குள்ளேயே ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்களாம். 2வது இன்றைக்கி என்னமோ சொன்னாங்க பரிச்சை. ஐயோ காம்பாக்ஸா
பயாலஜியா என்னமோ சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு பரீட்சை போகுதாங்க, இது வர்ற திங்கக்கிழமை வரைக்கும் பரீட்சை. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பக்கத்து பிள்ளைகளை பார்க்கணும்னு துடிக்குது, அவங்களுக்கும் துடிக்குது, அம்மா பார்க்கணுமே. நேற்று கூட சொல்கிறேன், ஏம்மா 2 மாதம் ஆச்சு நான் தான் பரீட்சை இருக்கேன், அவன் அப்படியே அனாத மாதிரி சுற்றுறான், பாவமாக இருக்குமா எனக்கு, அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உனக்கு என்னவா அப்படின்னு. அப்பா தான் வருதுலடா, வாரம் நான் வரல 4 நாளும். அப்பா வந்தா வருது, சரக்கு போடுது, கத்துது, யாரா காசு கொடுக்குறாங்குது, இதுக்கு வர்றதுக்கு வராமையே எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு என்னைய பிடிச்சி திட்டியா. நீ நாது வா வந்துட்டு பார்த்துட்டு கூட சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு போ, அவனை பார்க்க நாது வா. 2 மாசமா நீ கூட்டிட்டு போறியா, அவன் எவ்வளோ அப்புறானியா தெரியல, எனக்கு பாவமா இருக்குன்னு. திடீர்னு பார்த்தா தம்பி மேல அண்ணனுக்கு பாசம் பொங்குது. என்னடா திடீர்னு பொங்குதான், அவனை போட்டு அடிப்பேன் அப்படிங்கிறேன். ஆமா நாங்கெல்லாம் ஒரு சோடா திரிவோம், பன்னா படிக்கிறோம், இப்போ இருக்கிறோம். அவன் பார்த்தா அங்கிட்டு திரியா, அவன் என்னமோ யாருமே இல்லாத அனாத பையன் மாதிரி, எனக்கு பாவமா இருக்காதாமா அப்படின்னா. அப்பதான் நினைச்சேன், பரவாயில்லையா 2 மாசம் விட்டோன்னா தம்பி மேல அப்படி பாசான்னு கோவிட்ட கூட்டு பேசுறேன். என்னடா அவங்க அண்ணன் உனக்கு வக்காலத்து வாங்குறாங்கிறேன். தெரியலையாம்மா, அவன் அப்படியா சொன்னேன், அவன் அப்படி சொல்ல மாட்டானேம்மா, என்னை கண்டாலே திட்டுவானேம்மா அப்படிமா. சரி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேற்று போய் பாலா பார்த்துட்டு எல்லாம் வாங்கி இங்கே கொடுத்துட்டு வந்தானா. சரி நான் பார்க்க வரேன்டா கிளம்பிட்டேன்னு சொன்னா, இவன் ஒரு குட்டத்துக்கு என்ன போடுறான், நீ வந்தாலும் பார்க்க முடியாது, நாங்கள் 7 மணி 7:30 மணி வரைக்கும் படிக்கணுங்கிறான். ஐயோ எங்கே போய் தாய்ப்பாசங்கிறதுல பிள்ளை இதுதான் இருமோன்னு எனக்கு போகிறதுக்கு துடிச்சு இந்த பாருங்க எடுத்து வச்சுட்டேங்க. முருகன் மேலே சத்தியமாக எல்லாமே ரெடி. என் தங்கச்சிக்கு ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், சரிப்பா அப்படின்னு. காலையில் இருந்துங்க 2 மணி நேரமாக என் மண்டையை கழுவுறாங்க. சத்தியமாக சொல்கிறாங்க, நான் கும்பிட்ற பிடாரி மேலே ஆணையா, முருகன் மேலே ஆணையா, உக்காந்துக்கிட்டு என்னை பாவம் பாரு, என்னை பரிதாபம் பாரு, நான் வந்து 2 நாள் சோறு திங்கல, நீயும் சாப்பிடவே இல்லை, முந்தா நாள் நான் வாங்கிட்டு லெமன் சோறு கொஞ்சம் சூடு தின்னு, அதுதான். எப்படி உன்னால் வெறும் வயிற்றுல இவ்வளோ குடிச்சிட்டு உன்னால் எப்படி இவ்வளோ போல்ட்டாக இருக்க முடியுது, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற, வேற ஒருத்தர் தான் நீ குடிக்கிற குட்டியெல்லாம் ஆம்பளே செத்துருவேன், நீ இத்தனை வருஷமாக குடிக்கிறது இல்லாமல் குடிச்சுப்புட்டு அந்த குடிச்சதே காட்ட மாட்டேங்கிற, முன்னால் லைவ் போடுவேன், ஏதாவது ஒன்று கத்துவே திட்டுவேன், இப்போ அதையும் இது பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு சமைச்சு கொடு, என்னால் முடியலை, உன்னை காலில் விழுந்து கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என் உடம்ப பாரு, எனக்கு நல்லா நீ சொல்கிறதெல்லாம் புரியுது. இன்னைக்கு இவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனைனா காசுனவனே என்னை கூப்பிடுறாங்க, இதே சுகர் பொண்ணு வந்தப்போ எவனே என்னை பார்க்கல, எனக்கு எல்லாமே தெரியுது. அதனால தான் அவங்கள எங்கே வைக்கணும், ஒன்றை எங்கே வைக்கணும்னு நான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவன் என்ன சொன்னாலும் எவன் என்ன பண்ணாலும் உனக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன்ல. அப்போ நீ பார்க்கல, ஓ மேலே அக்கறை இல்லை, ஓ மேலே பாசம் இல்லைன்னா நான் எப்படி உனக்கு செய்வேன், உனக்கு எப்படி நகை நட்டு வாங்கி கொடுப்பேன். இவ்வளோ சோபவமான வாழ்க்கை எங்கேருந்து வரும்? அவங்க சோபவமாக வாழ்கிறாங்களா இல்லை நீ வாழ்றியா? அவங்களுக்கு காரை கூட்டிகிட்டு நான் போகிறேன்னா இல்லை உன்னைய கூட்டி போகிறேன்னா? அவங்களுக்கு ஒரு ஏசினாவது இருக்கா? உனக்கு ஏசி லிப்பேராக போனால் உடனே ஏசிக்காரனை கூப்பிட்டுறேன், அடுத்த நிமிஷம் லிப்பேர் பார்த்துட்றேன், வண்டி வேணுமா உடனே புது வண்டி, உடனே போகணும், என்னென்ன தேவை நீ கேட்ட அடுத்த நிமிஷமே நான் பண்ணித்தரல. யார என்னென்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்தா நான் முடியாமல் கிடந்தப்ப என்னைய ஒரு நாய் கேட்கல, ஒரு நாதி கேட்கல, நான் போய் பார்த்து பீஸ் கட்டி எல்லாம் பண்ணணும். அடுத்த நிமிஷம் என் புச்சி ஏன் 2 நாள் பட்னியாக கிடக்கு அப்படிங்கிறா. இந்த தேவடியாலாம் எந்த காலம் வேணான்னு திருத்த முடியுமா? ஒரு பச்சை தேவடியா எச்ச தேவடியான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் வந்து ஒரு மனசாட்சியோட பார்க்குறேன். சரி நாளைக்கு 4 பேர் பார்த்து என்னடா அப்படி விட்டுட்டேன்னு சொல்லி தானே சொல்கிறேன். உன் காசில் நான் எடுத்தேனா? நீ எப்படி நான் கொடுத்து வைக்கிற காசை கரெக்டாக எனக்கு கணக்காட்டுற, 100 ரூபானாலும் செலவு பண்ணி அந்த மாதிரி நீ கொடுக்குற காசு நம்ம வரவு செலவு நமக்கு தான் தெரியும். நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா நம்ம போய் யாருக்கிட்ட கேட்க முடியும்? இந்த காசு இல்லைன்னு சொல்லி போய் உன் தோழிக்கிட்ட 10,000 கடன் வாங்கி வச்சிருக்கேன். அந்த 10,000 எப்படி கொடுக்குறோன்னு தெரியாமல் இந்த மாதம் கொடுக்க சொன்னதுக்கு நான் கொடுக்கலங்க. ஏன்னா இப்போ பேலன்ஸ் பத்தலை. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன 300 ரூபாய் என்னோட நான் உட்காந்துருக்கேன். காசு வந்து இருந்தாலும் நான் செலவழிக்க முடியாது. இந்த எங்கள் அம்மா 20,000 ரூபா ஆப்ரேஷன் இப்போ வரைக்கும் பண்ணாமல் இருக்கேன். நான் கேட்டுட்டேன், அடுத்த மாதம் 10,000 ரூபா வந்தே ஆகணும். எங்கள் அம்மாவுக்கு முழு ஆப்ரேஷன் நீ தான் பண்ணணும். என்ன மயிருக்கு நீ ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறப்ப வந்து பார்த்தால, இந்த அன்னைக்கு வாய்தா போனேன், நாய்க்குட்டியை பார்த்துக்கணும், எங்கள் அம்மா தானே வந்திருந்தா. அவசரம் ஆத்திரம் கஷ்டம் பிரச்சனைனா அவங்க தான் வந்து பார்க்க போகிறான், புரியுதா? அதனால என்ன சொன்னா, எவனுக்கோ காதல் பண்ணி எவனுக்கோ கழட்டி கேட்குற ஒரு பச்சை தேனாவே நீ ஓடுற கேட்ட போட்டாட்டி பிள்ளை. ஆனால் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு மட்டும் மக்களே நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இவங்களுக்குள்ள ஒரு பலமான ரகசியம் இருக்குது, புரியுதா? இவங்க பணம்னா எப்படி வாயை புழக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. எல்லா விஷயத்தையும் ஒரு நாள் நான் சொல்லுவேன். இவங்களுக்குள்ள ஒரு வண்டவாளமான விஷயத்த நீ என்ன போட்டு கொடுத்தீங்கன்னா உன்னை நான் போட்டு கொடுப்பேன், உன்னை நீ என்ன போட்டு கொடுத்தா நான் உன்னை போட்டு கொடுப்பேன்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. இவன் நல்லா கேட்டுக்கங்க, ஒரு பெத்த புள்ளைய பார்க்க போறதுக்கு என்னென்ன பண்றாங்கிறீங்க. காலில் விழுகவும் கையை பிடிக்கவும் கெஞ்சுறான், கதறான், கத்துறான், கூவுறான், குமுறான். அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சாதாரணமாக பிள்ளைய பார்க்க போகிறதுக்கே நீ விட மாட்டேங்கிறானே. இவ்வளோ பேர்கிட்ட அவுத்து காமிச்சு, துபாய்க்காரன்ட்ட அவுத்து காமிச்சு, அவன் ஆனந்துக்கு 13 வருஷம் கான்ட்ராக்ட் பேச அவன்கிட்ட இருந்து பிடுங்க வேண்டியதெல்லாம் பிடுங்கி, திருப்பி சரத்துக்கிட்ட 4 வருஷம் விட்டு ஓசியில் ஆப்ரேஷன் பண்ணி புருஷன் அவன் கையெழுத்து போட்டு, அவன் யார் ரிப்பாய்கிட்ட 10 பவுனு 10 நொடிக்கு 10 பவுனு அவ்வளோ அழகி அக்கா கடலட்டி காத்து அப்படி தூக்கிக்கிட்டு கிரேடு நின்றுடும். அதனால் 10 பவுன் கேட்டு இவ்வளோ தேனா வேலையை பார்த்தவளுக்கு இவன் விளக்கு பிடிக்கிறானா? அப்போ இவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்?
அப்பேற்பட்டவன் என்னைய போன்னு சொல்லி விட நீ எதுக்கு கெஞ்சுற கதற குமுற போற வர்ற இப்போ அப்படியே உட்காந்துருக்கேன். நேற்று நீங்கள் என்னை கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். நீயாவது போகிறதாவது நீ எந்த காரணப்படி போனேன்னு சொல்லி கேட்குறீங்களே. நான் என்ன யோசிக்கிறேன்னா என்கிட்ட அட்டாதுடியா மிரட்டு போனா போடி அப்படின்னா போயிட்டே இருப்பேன். எப்பா என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? இந்த பிள்ளைய பூரா அடிச்சிட்டாளுங்க காலிலேயே வாட்ஸ்அப்பில். அக்கா கூரமாக இருந்து பார்க்குறேன் எங்களுக்கே பாவமாக இருக்குது. ஏக்கா உனக்கு அவரை பார்த்தா பாவமாவே இல்லையா? என்ன இருந்தாலும் 6 வருஷமாக வாழ்ந்ததானே, என்ன பண்ணிட்டாரு, எங்கே போனால் என்ன, உங்கள்கிட்ட தானே வரப்போகிறாரு, உன்னை எப்படி வச்சுருக்காரு, உனக்கு ஏதாவது குறையா வச்சுருக்காரா? வண்டி கேட்டால் வண்டி, நகை கேட்டால் நகை, ஏசி, வீடு, காரு. எங்கே இந்த 2 நாள் கழிச்சு போறியா திலீபாவை கூட பார்க்க போடுமா? போ, கார்லேயே வருவார் அவர். எந்த காலம் உன்னை தனியாக விட்டுருக்காரு? ஏற்கனவே உனக்கு பஸ்ஸு ஒத்துக்காது. 2வது நீ இப்போ தான் பீரியட் ஆகி முடிச்சேன். 2வது பஸ்ஸில் போனால் இது சரக்கு வேற வெறும் வயிற்றுலேயே அடிச்சிருக்கா 2 நாளாக. ஏன்னா எல்லாமே அவர் சொல்லி நாங்கள் பார்க்கல, அவர் சொல்கிறாரு, அதனால நாங்கள் சொல்கிறோம். பேசாமல் அமைதியாக 2 நாளைக்கு இரு, நல்லா சாப்பிடு. உங்கள் பர்சனல் விஷயம் உங்களோட, நல்லா சாப்பிடு. ஏவேளை அக்கறை இருக்க பிள்ளைங்க, நல்லா சாப்பிடு. நீ வாட்டுக்கு இரு, பேச பிடிச்சா பேசு, இல்லைனா பேசாமல் நீ வாட்டுக்கு வீடியோ போடு, லைவுக்கு வா, நாங்கள் இருக்கோம், எங்கள்கிட்ட பேசு. இல்லை எங்கள் வீட்டுக்கு வர்றியா? அவர் விட பெத்த பிள்ளைய பார்க்குறதுக்கே விட மாட்டேங்கிறார், எங்களே நம்பி எப்படி விடுவார்? அதனால் நீ எதுக்குக்கா வீணா உடம்பு போட்டு வருத்தணும்? நீ எதுக்குக்கா? நீ இந்த உனக்கு தானே அந்த வீட்டில் பங்கு இருக்குது. என்னமோ இந்தாலும் எங்கே போய் மெஞ்சாலும் இங்கே வர்றாங்களா கேட்டால் பங்கு இருக்குங்கிறேன். நீ மட்டும் எதுக்கு போகணும்? யாரை கேட்டு போகணும்? பிள்ளைகளை பார்க்குற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, பரீட்சை நடந்துக்கிட்டு இருக்குது. எங்களுக்கும் தெரியும், எங்கள் பிள்ளையும் பூரா படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைய தான். போய் என்ன பண்ண போகிற நீ? அவங்களுக்கு தேவையில்லாமல் அம்மான்னு சொல்லி பாதத்தை உருவி விட்டாங்க, பரீட்சையில் ஓட்ட விட்டா என்ன பண்ணுவேன்? பொறுத்துட்டு நான் 1 வாரத்தில் பரீட்சை பூரா முடிய போகுதுக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பக்கத்து கூட்டு பேசி இப்போ நான் பேசாமல் கிளம்பி எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன். என்ன பண்ணலாம்? அங்கே போனாலும் கண்டிப்பாக சொல்கிறேங்க, நான் பிள்ளைகளை இன்றைக்கி பார்க்க முடியாது. நைட்டு ரூம் எடுத்து தங்கி நான் நைட்டு போய் அவங்க ஹாஸ்டல்லே போய் சார்கிட்ட பர்மிஷன் வாங்கி, இல்லைனா அவங்கள மட்டும் தனியாக வந்து நான் வர சொல்லி திலீபா கோகுல் கூட இருந்து நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு காலையில் வெளில நான், ஏன்னா ஹாஸ்டலில் 4-5 மணிக்கு எழுப்பிடுவாங்க, நான் இப்போ 8 மணி வரைக்கும் தூங்குவேன். அதனால் எப்போ போயும் என்னால் காலையிலே அவங்கள அனுப்ப முடியாது. படிக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து படித்தா தான் அவனுக்கு மண்டையில் ஏறும். இல்லைனா கூட திலீபா வரமாட்டான், கோகுல் தான் இருப்பான். ஆனால் திலீபா ஏங்கிடுவான். இந்த அம்மா வந்திருக்கு, நம்ம அம்மா கூட இல்லையே, அம்மா கூட தூங்கலையே, அம்மா மடியில் படுக்கலையேன்னு அவ ஒரு ஏக்கம். ஒரு பிள்ளைய விட்டுட்டு ஒரு பிள்ளைய எப்படி நான் பார்க்குறது? இப்போ 2 கட்டான நான் உட்காந்துக்கிட்டு ட்ரெஸ்ஸு வரைக்கும் எடுத்து வச்சிட்டேன். எனக்கு என்னென்னா கோயிலுக்கு நான் போவோமா அப்படின்னு சொல்லி என் மனசு ஓடுது. திருச்செந்தூர் கிளம்பிடுவோமா, போய் 2 நாளைக்கு போய் அங்கே சாமி கும்பிட்டு அங்கே போயிருவேன். ஏன்னா மற்றவங்கிட்ட போனால் தானே பிரச்சனை. கோயிலுக்கு குழம்புன்னு போகும்போது ஒரு பிரச்சனை இல்லை, யாரும் பேசவும் மாட்டாங்க. அப்படிங்கிறனால இப்போ உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா இவன் கழுவுறேன், என் மண்டையா அந்த கழுவுறேன். சரியா? என்னைய பாரு ஏன் நேரத்தில் என்ன உட்காந்து சூப்பிக்கிட்டு இருந்தியா? இந்தா இருக்கிற அரிஸ்டோர் ஆஸ்பத்திரிக்கு எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தூரங்க? சரி ஒரு சாப்பாடை வாங்கிட்டு கூட இந்தா பப்புக்கு போட்டு பிசைஞ்சு வச்சுரு. நீயே சாப்பிடாம கிடக்குற. ஏன் சூனாவை காவை காத்துக்கிட்டு இருக்க? ஊர் கோயிலுக்கு காட்டுற சூனாவுக்கே காவை காக்குறியே? உனக்குன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சோறை வாங்கி கொடுத்து ஒரு சாப்பாட்டை வாங்கி ரேபிட்டோவில் கொடுத்து விட்டா கூட இங்கே வந்துடுவாங்க. எங்களுக்கு சாப்பாடு கடை பூரா தூரமாக இருக்குதுங்க. இங்கேருந்து போட்டால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான். பீட்சா போடுச்சா அன்றைக்கி சசிமா 3/4 மணி நேரம் வருது பீட்சா. சாப்பாடு போட்டால் 1/2 மணி நேரத்தில் இல்லை. இதே நான் சொல்கிறேன், யாருக்கிட்ட கேட்டாலும் எனக்கு போட்டு விட்ருப்பாங்க. எனக்கு டக்குன்னு அவங்கள வரல. ஒருத்தவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு பேசிக்கிட்டே இருந்தோம்னா எனக்கு கேட்குறதுக்கு டக்குன்னு வாய் வந்துடும். பேசாமல் இருக்கும்போது எனக்கு அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு வாய் வராது. அப்படிங்கும்போது வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆவனா? என்ன பாலாஜி நகர் லொக்கேஷன் காட்டுது, நீங்கள் தேவி நகருங்கிறீங்க சொல்கிறீங்கம்பாங்க. இவனுக்கு நான் வீட்டை சொல்லி அட்ரஸ் சொல்லி அந்த சோத்தை திங்கிறக்குள்ளே எனக்கு சூனா வெளியே வந்துடும். அதனாலே கடுப்பாகி போய் நேற்று விட்டுட்டேன். அப்போ இருக்கும்போது இவன் அக்கிரமை இருக்கவன் நேற்று ஒரு சோத்தை வாங்கி கொடுத்துட்டு கூட ஒரு ராபிட்டோவில் கொடுத்துருக்கான். இல்லைன்னா இதுக்கு எவ்வளோ நேரங்க நான் கேட்குறேன். மற்றதுக்கு மட்டும் ஓடினேன், இங்கேருந்து லோன்னு ஓடுறேன். ஊர் மயிலுக்கு அவுத்து காட்டுற அவுசாரிக்கு எவ்வளோ விலை பிடிக்கிற? அப்போ மூடிக்கிட்டு எனக்கு கோவம் வருமா வராதா? அப்போ நானும் எவன்கிட்ட போய் எதுவும் பண்ணா என்னன்னு சொல்லி தோணாதா? நான் இப்பயும் சொல்கிறேன், கடவுளுக்கு பயப்படுறேன், மனசாட்சிக்கு பயப்படுறேன். இவனுக்கே காலம் போன கடைசியில் கம்ப்யூட்டர் வயசில் இவனுக்கே கிடைக்குதுங்கும் போது காலைல உட்காந்து சொல்கிறேன், நீ போனாப்ப எங்கள் அத்தம்மாவை நான் வர சொல்கிறேன். யார் அவளுங்களையும் ஒரு நாளைக்கு டாரு டங்கு வர கிழிச்சானா சரியாக போயிடும். புரியுதா? நான் என்ன சொன்னேன், இந்த நொத்த மொழுகெல்லாம் நீ செயல்குள்ள கிடக்கிறப்ப எங்கே போனாங்க? உங்கள் ஆத்தா அனாதையா கடந்தாலே, கஞ்சி தண்ணி இல்லாமல் கடந்தாலே முடியாமல் என் பிள்ளையா காட்டுங்க அப்போ எங்கே போனாலும் நொத்த மவளுங்க? இப்போ எங்கே இருந்து வந்துச்சுன்னா உன் குடும்பம்? இப்போ எங்கே இருந்து வரணும்? நொத்த மழுகோ சொத்த மழுகள்னா எல்லாம் பணம் தானே. அதை தான் சொல்கிறேன்ல, நான் இப்பயும் அதை தான் சொல்கிறேன். நீ என் வயிற்றுச்சலையும் பாவத்திலையும் விழுக நீ இன்னும் அணிவிப்பேன். ஏன் தெரியுமா? எனக்கு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பாவம் அனாதையாக கிடக்கிறா ஒரு பொம்பளை. ஏன் எனக்கு வீடு பிடிச்சி வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கிற? செய்வேன். வீடு பிடிச்சி வைக்க போகிறேன். இப்போ 3 மாதம் திலீபாக்கு லீவ் வரப்போகுது. 3 பேருக்குமே வீட்டை பிடிச்சி இந்த சிலிண்டர் என்கிட்ட 2 கிடக்கு. ஒரு அடுப்பை வாங்கி கொடுத்தா 5 பாத்திரத்தை வாங்கி கொடுத்து அழகாக சமைப்பேன். இல்லையா இங்கேயே சமைச்சு கொண்டு எல்லாத்துக்கும் அங்கே வச்சு சாப்பிட்டுக்கங்க, இருந்துக்க கொஞ்சம் சொல்லி திலீபாக்கு உங்களுக்கு காவலாக கொண்டு எங்கள் அம்மா வைக்கத்தான் போகிறேன். ஆப்ரேஷனே பண்ணி விட போகிறேன். ஆப்ரேஷனுக்கு காசை கொடுக்கலன்னா உனக்கு சூரம் அறுபட்டு போயிடும். மொத்த பேரும் செத்தாங்க என்கிட்ட.
நாறு 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 கிளி கிளின்னு கிழிச்சு உடனே தொங்க விட்டுருவேன். இவன் கொடுத்த காசெல்லாம் என்னென்ன திருட்டு வேலை பார்த்துருக்காங்கிறத எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இவன் சாதாரணப்பட்ட ஆள்லாம் நீங்கள் நினைக்காதீங்க சரியா. உட்காந்துக்கிட்டு என்னக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கானே முள்ள மாதிரி தானே முடிச்சு வைக்கத்தானே எல்லாத்தையும் அவுத்து விட்டனா எல்லாருமே காரி மூஞ்சில் துப்பிடுவாங்க. இவங்க மொத்த பேர் குடும்ப வண்டவாளமும் எனக்கு மட்டும்தான் தெரியும். இவன் ஏன் இப்படி என்னை சொகுசாக வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியல. ஏன் என்னை 4 பிள்ளைகிட்ட பேச விட மாட்டேங்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. எந்த பிள்ளை வீட்டுக்கும் போக விட மாட்டேங்கிறான்னா உங்களுக்கு தெரியாது. ஏன் நீ ஊர் மேலே போயிட்டு வரைய, நீ போய் என்ன எவள்கிட்ட படுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சா உங்க கூடலாம் வாழ்வேனா? அதே மாதிரி நம்பி விடு. ஏன் போனவனே பொழந்துருவேனா? எப்படி போனவனே எனக்கு மூடு முட்டிக்கு நிற்கிது. அப்படியே எவனை இப்படி தொட்டவனே எனக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே எனக்கு ஏங்குறதுக்கு நல்ல உனக்கிட்டே எனக்கு தோணாது. ஏன்னா நீ பண்ணுற விஷயத்த பார்த்தாலும் எனக்கு எதுவுமே இதாகாது. அப்படிங்கும்போது எப்படி போகிறவன்ட்ட படுக்க பச்சை தேடா கூட போனவனை படுக்க மாட்டாடா. புரியுதா? இந்த இவ்வளோ மாதிரி நினச்சியா போகிறவன்ட்டெல்லாம் கலட்டி 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 காட்டுறதுக்கு அப்படி தான் விட்டு விட்டு சம்பாரிச்சிருக்க. ஆனந்துக்கிட்ட இருந்து பிடிங்கிதான் பூரா வீட்டை கட்டியிருக்க. ஆனந்துக்கிட்ட இருந்து பிடிங்கிதான் எல்லாமே பண்ணியிருக்கிற நீ. இல்லைனா எப்படி ஆனந்த புருஷனா போடுவா சொல்லு பாப்பா. அப்படியே சும்மா விசிரிக்கிறவனையே பூச்சி பூச்சி பூச்சின்னு இருக்காளே. அப்போ அவங்ககிட்ட என்னென்ன கட்டினதுனால அவன் பேர ஆதார் கார்டில் போட்டிருப்பா. அப்போ எம் பூட்டை பிடுங்கியிருப்பேன் சொல்லு பாப்பா. அதான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணின தேனா வேலை பூரா ஒரு நாளைக்கு வெளியே வரும். கடவுள் யார் ரூத்தில் கொண்டு வந்து விட வைப்பேன் சரியா. இப்போ நான் என்ன பண்ணுறது? கமெண்ட்டில் உடனே அந்த கழுவி ஊற்றினா நான் கமெண்ட் பாக்ஸில் ஆஃப் பண்ண மாட்டேன். இவங்கள மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கலாம் நாங்கள். நீ போடுறத போடுங்க. திருப்பி 3 மணிக்கு வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். திடீர்னு என் மூடு மாறும். நான் யோசிச்சு சொல்கிறேன் சரியா. ஓகே பாய்.